வேட்புமனு தாக்கலின் போது நேரில் சந்தித்துக் கொண்ட வேட்பாளர்கள் பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தியது முதல் ஆங்காங்கே நடைபெற்ற போராட்டங்கள் தேர்தல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. தென்சென்னை தொகுதி வேட்பாளர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ் சவுந்தரராஜன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஒருவருக்கு ஒருவர் ஆரத் தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கக்கூடிய ராதியா சரத்குமார் மற்றும் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். அப்போது பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். இப்படி கலகலப்பான காட்சிகள் அரங்கேறிய அதே நேரத்தில் பல இடங்களில் கலாட்டாக்களும் அரங்கேறத்தான் செய்தன. உதகையில் வேட்புமனு தாக்கலுக்கு அதிமுக மற்றும் பாஜகவினர் ஒரே நேரத்தில் குவிந்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது பாஜகவின் பேரணியை தடுத்து நிறுத்திய காவல்துறையை கண்டித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாங்க. நம்ம கட்சி காவல்துறை மதிக்கிற எந்த கட்சி நடந்த சம்பவம் ரொம்ப கள்ளக்குறிச்சியில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் வேட்புமனு தாக்கல் செய்ய உரிய அனுமதியின்றி ஊர்வலம் சென்ற நாம் தமிழர் கட்சியினரின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. பேச்சுவார்த்தைக்கு பிறகு 5 வாகனங்களாக செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. திருப்பூரில் தியாகி கொடிக்காத்து குமரன் சிலைக்கு பாஜகவினர் திருநீறு பட்டை போட்டு மாலை அணிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தியாகி குமரன் சிலையில் மத அடையாளத்தை உருவாக்க முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த போது உடன் வந்த பொள்ளாச்சி ஜெயராமனை தடுத்து நிறுத்திய காவலரை யாரப்பா நீ தள்ளி நில்லை என்று அவர் ஆவேசம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த போது உடன் 10 பேரை அனுமதித்த போலீசார் அதிமுக வேட்பாளருடன் 5 பேரை மட்டும் அனுமதித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.